ரோமர் அதிகாரம் 14 வசனம் 11. அந்தப்படி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இதற்கு முந்திய வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நியாய தீர்ப்பு நாளில் நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால், பூமி அனைத்திற்கும் நியாயாதிபதி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதான். அன்பானவர்களே, உலகத்தை நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதி என்றால் முழங்கால் யாவும் முடங்கித்தானே ஆக வேண்டும், நாவுகள் யாவும் அறிக்கை செய்தே ஆக வேண்டும் அல்லவா? பிதாவானவர் தன் குமாரனாகிய இயேசுவை அவ்வாறு உயர்த்துவதற்கு அவர் செய்தது என்ன என்று பிலிப்பியர் 2 அதிகாரம் 6 முதல் 11 வரை உள்ள வசனம் தெளிவாக விளக்குகிறது. அதாவது, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் அத்தகைய தேவனிடத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உமக்கு முன்பாக எங்கள் முழங்கால்களை முடக்கவும், நீர் மகிமைப்படும்படியாக எங்கள் நாவுகள் இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று அறிக்கையிடவும் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.